மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான முறையில் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு சிக்கன் குழம்பு செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சாதத்தை தவிர சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த சிக்கன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு உடனடியாக எப்படி சிக்கன் குழம்பு சுவையாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 3 ஏலக்காய், 2 பட்டை, 3 லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வாசனை வந்த பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து பொரிய விட்டுறலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குன்னா கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த சிக்கன் குழம்புக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சிக்கன் குழம்பு இன்னும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா டார்க் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். தக்காளியை வதக்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் 2 பச்சை மிளகாவை 4 கீறி சேர்க்குறேன். இப்போ பச்சை மிளகாவையும் தக்காளி கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே கடாயில் அடிப்பிடிக்கும். அதனால் மிதமான தீயிலே வச்சு இதை வதக்கி விட்டுக்கலாம். இதோடைய பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிய பிறகு இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்க்குறேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி கூட இந்த சிக்கனை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலா தூள் எதுவுமே சேர்க்க வேணாம். வெங்காய தக்காளி கூட இந்த சிக்கனை நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போ மூடி வச்சாச்சு. ஒரு 4 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் ஓரளவு வெந்திருக்கு. சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா பொடி 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கடைசியாக மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கன் கூட இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும்போது மிதமான தீயிலே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்கிற தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும். அது வரைக்கும் நம்ம குழம்பை கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், குழம்பு ஓரளவு நல்லா வற்றிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் இது கூட பரிமாற வேண்டியதான். இவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல சிம்பிளான அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு உடனடியாக சிக்கன் குழம்பு செய்யணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.